மேஷராசி நேயர்களே ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவீங்க அப்படின்றாங்க. எதுக்குடா போராட்டம் பண்ண போனேன்? நியாயம் கேட்ட அங்கிள். கிடைச்சதா? கிடைச்சது. என்ன கிடைச்சது? 2 டெஸ்க்கும் 4 சேரும். ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, அழகுக்கு உதவும்னு பணக்காரங்களும் அடமானத்துக்கு உதவும்னு ஏழைங்களும் வாங்கி வைக்கிற பொருளுக்கு பேரு தாங்க தங்கம். தெரிக்க விடுவீங்களாம், ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, ஆண்டி உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க ஆண்டி அப்படின்னு எழுத்து விட்டு பையன் கேட்க, அதான் எங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, ஐயோ என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமான்னு கேட்பேன். அதுக்கப்புறம் வர பதில வச்சுதான் அன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமே இருக்கு. பதறி போவீங்களாம். கும்பராசி நேயர்களே, குடிக்காமல் வாகனம் ஓட்டுபவர்கள் கவனமாக செல்லவும்னு போர்டு வச்சிருக்காங்க. இது என்ன புதுசா இருக்கு? ஆமாங்க, யார் வச்சது? இப்படிக்கு குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறவங்க அப்படின்னு நியாயமா தானே வச்சிருக்கான் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லும் போதே சந்திராஷ்டமமா நீங்க வாண்டடா போய் வம்பெழுப்பீங்களா? அலட்டாருங்க. மீனராசி நேயர்களே, கல்யாணமான இந்த 20 வருஷத்துல பாத்துட்டேன்டி, நான் எது சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதே உனக்கு வழக்கமாயிடுச்சுன்னு உங்க வீட்டுக்காரர் கோவமா பேசும்போதே, என்ன கல்யாணமாயி 20 வருஷம் ஆச்சு, அது கூட தெரியல மரமண்டைக்கு, கல்யாணமாயி 21 வருஷம் ஆச்சு, இப்பதானடி சொன்னேன் அப்படின்னு கணவன் மனைவி மனசு விட்டு பேசிக்குவீங்களா? சிம்மராசி நேயர்களே, நல்லா பணம் சம்பாதிக்கணும் பிரதர். சரி, எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கணும். சரி, சும்மா போற 4 பேரை கூப்பிட்டு புடிச்சி மணி cannot buy happiness bro அப்படின்னு நாமளும் ஒரு தடவையாச்சும் லைஃப்ல சொல்லிருந்தங்க. ஏன்டா இப்படி கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இவனுங்க இந்த மாதிரி மத்தவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவானுங்களாம், நாங்க கேட்டு போனோமா அப்படின்னு நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமா? பல பேர் இந்த பிளான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாம். கன்னிராசி நேயர்களே கவனிச்சிங்களா? மத்திய பிரதேஷ்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஆஸ்ட்ராலஜி ஓபிடி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அதெல்லாம்? எங்க உடம்பு சரியில்லாம வரவங்க ஜாதகத்தை பார்த்து அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏண்டா சளிக்கும் சனிக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கணும். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஊரன்னு கதறுவீங்களாம் நாட்டை நினைச்சு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆல்பம் சாங்னா என்ன தெரியுமா அங்கிள்? உங்களுக்கு என்ன தெரியுமான்னு 2K கிட்ட கேட்கும் போதே, டேய் இப்பதான்டா நீங்க ஆல்பம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் நாங்க என்ன மாதிரி ஆல்பம் எல்லாம் கேட்டு இருக்கோம் தெரியுமா? ஆல்பம் கேட்டு இருக்கீங்களா? என்ன கேட்டு இருக்கீங்க? வர்றான் பூச்சாண்டி ரயில் வண்டி இல்ல, வயசுல பெரியவன் பாக்குறா அங்கிள் மரியாதையா போயிடு அப்படின்னு நீங்க இன்னைக்கு அவமானப்பட்டுருவீங்களா சின்ன பசங்க கிட்ட. விருச்சிக ராசி நேயர்களே, அவ கூட இருந்த நாட்களை என்னால எதையுமே மறக்க முடியல சார், என்ன விட்டுட்டு போயிட்டா சார் அப்படின்னு நீங்க ஃபீல் ஆகும் போதே இருக்கும்ல, அது எப்படி மறக்க முடியும்? அந்த ஃபீல் இருக்கும்ல. எப்படி சொல்றீங்க? செலவு பண்ணிருப்பான்லடி, அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? அந்த ஃபீலிங்ல தான் அவன் பேசுறான் அப்படின்னு உங்களுடைய கஷ்டத்தை எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களாம். தனுசு ராசி நேயர்களே, ஆடி மாசம் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு கவலையில இருக்கானுங்க புது மாப்பிள்ளைங்க எல்லாம். அதை எல்லா வருஷமும் பண்ணா என்னடா, பிரிச்சு கூட்டு போனா என்னடா அப்படின்ற கவலையில இருக்கிறாங்க பழைய மாப்பிள்ளைங்க எல்லாம். இவ்வளவுதான் சார் வாழ்க்கை அப்படின்னு நீங்க யதார்த்தமா பதார்த்தமா பேசும்போதே அறிவை பத்தி ஆச்சரியப்பட்டுருவாங்களா? அந்த தனுசு ராசி எப்படிதான் என்ன சாப்பிடறானுங்க அவனுங்க, அதை கண்டுபிடிக்கணுங்க. அறிவா பேசுறாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, அதிகமா செல்லம் கொடுத்து வளர்க்குற புள்ளையும் சின்ன வயசுலயே செல்ல கொடுத்து வளர்க்குற புள்ளையும் காலத்துக்கும் உருப்படாதுங்க. நோட் மை பாயிண்ட். கச்சு விட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல தெரிச்சு போவாங்களாம். இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய சிந்தனையானு. அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, ஏன்டா இப்படி தினம் தினம் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? நீங்க எல்லாம் சின்ன பசங்கடா, நல்லா வர வேண்டியது இருக்குடான்னு அங்கிள் வருத்தப்படும் போதே, அங்கிள் நீங்களும் ஒரு கட்டிங் போடுறீங்களா? ஃபாரின் சரகு சும்மா ஜிவ்னு இருக்கும்னு சொல்லும் போதே, எங்க ஒரு ரவுண்டு ஊத்துங்க பாப்போம். அங்கிளும் ஜோதியில ஐக்கியமாயி நல்ல பசங்க தான் சீக்கிரம் திருந்திருவானுங்க, இது தெரியாம உனக்கு அப்பனுங்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கானுங்கன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். துலாம் ராசி நேயர்களே, தினமும் உன்னை கும்பிட்டு தானே போறேன் கடவுளே, அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நான் வேண்டேன். கடவுள் கண்ணு முன்னாடி வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னங்க சொன்னாரு? எது? நீ இந்த கோயிலை கிராஸ் பண்ணும்போது உன் கைக்கு நீயே மொத்தம் கொடுத்துக்குவிய, அதுக்கு பேர் வேண்டுதலா? மரியாதையா போயிடலன்னா மூக்குள்ளே வேலை விட்டு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார்னு நீங்க கண்ட கனவு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களாம்.